வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளத்தில் இருக்கும் வில்வநாதீஸ்வரர் கோவில் தாங்க இது. இந்த கோவிலோட சிறப்புக்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த கோவிலுக்கு ஒரு 2 சிறப்புகளானது இருக்குது. அதில் முதல் சிறப்பு என்னென்னா, விநாயகர் அம்மையப்பர் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உலகிற்கு அறிவித்த ஒரு இடம் தான் இந்த வில்வநாதீஸ்வரர் கோவில். மற்றொரு சிறப்பு என்னென்னா, எல்லா கோவில்கள்லேயும் நந்தி பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி தான் அமர்ந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாசலை நோக்கி அமர்ந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்க மூலவரோட பெயர் என்னென்னா, தானுமத்தி அம்பாள் உடனுரை வில்வநாதீஸ்வரர் அப்படின்றது தான் இந்த கோவிலில் இருக்க மூலவரோட பெயர். தேவார பாடல் பெற்ற தலங்களில் 274ல் 242வது பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இந்த வில்வநாதீஸ்வரர் கோவில். இங்கே இருக்க சிவபெருமானுக்கு வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்க இந்த கோவில் இதுக்கு முன்னாடி வில்வக்காடாக இருந்திருக்கு. இந்த இடத்துல சுயம்புவாக இங்கே இருக்க சிவபெருமான் தோன்றியிருக்காரு. அதனால தான் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது இங்கே வில்வ இலையை கொண்டுட்டு இங்கே இருக்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்பவும் நல்லது. இந்த கோவிலானது சுமார் ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் 7 நிலை ராஜகோபுரங்களாகவும் 3 பிரகார சுற்றுகளாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த கோவிலானது சோழர்களாலையும் விஜயநகர பேரரசர்களாலையும் சிவானந்த மௌனகுரு சித்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சித்தர்னாலையும் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளானது செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிவானந்த மௌனகுரு சித்தர் அப்படின்ற ஒரு சித்தர் இந்த கோவிலில் இருந்திருக்காரு. பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளை இந்த கோவிலுக்காக செய்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த ஒரு துணியும் அணிந்துக்காமல் வெறும் கோணிப்பையை மட்டுமே உடுத்தி இந்த கோவிலுக்காக திருப்பணிகளை செய்திருக்காராம். இந்த கோவிலுக்குள்ளே ஆதி வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எதிரே ஒரு பலாமரம் இருக்குது. இந்த பலாமரத்துக்கு அடியில் அமர்ந்து தான் அவர் தியானம் செய்வாராம். இவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமானது கிடைக்குமா. தோல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோயானது குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியாத்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஊரில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தீ விபத்தில் வீடின்றி தவித்த மக்களுக்கு 500 குடிசைகளை 30,000 ரூபாய் செலவில் இவர் கட்டி கொடுத்துருக்காராம். இந்த கோவிலுக்குள்ளே இவர் தங்கியிருந்த 2 இடங்களில் இவரோட திருவுருவ சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இவரோட ஜீவசமாதி தான். இந்த கோவிலோட முகப்பிலே பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இவரோட ஜீவசமாதியானது அமைக்கப்பட்டு இருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தவுடனே வலம்புரி விநாயகரும் ஆத்மலிங்கமும் முதல்ல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது போல் இந்த கோவிலில் 2 குவளைகள் இருக்குது. இந்த குவளையில் தண்ணீர் ஊற்றி இதிலிருந்து தண்ணீர் எடுத்து தான் வில்வநாதீஸ்வரருக்கு அபிஷேகமானது செய்வாங்க. 2ஆம் நிலை ராஜகோபுரத்தை கடந்து வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இது போல் கனி வாங்கிய விநாயகருக்கு கோவிலானது இருக்குது. இந்த கனி வாங்கிய விநாயகர் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அம்மையப்பர் தான் உலகம் அப்படின்னு அவங்கள சுற்றி ஞான பழத்தை பெற்றதுனால கனி வாங்கிய விநாயகர் அப்படின்னு இங்கே பெயர் வந்தது இவருக்கு. அம்மையப்பரை சுற்றி வந்ததுனால இந்த ஊருக்கு திருவல்லம் அப்படின்னு பெயரும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த விநாயகர் பெருச்சாளி மீது அமர்ந்து தும்பிக்கையில் ஞான பழத்தை வைத்திருக்காரு. வேறு எந்த ஒரு கோவில்லையும் இது போல் விநாயகர் சிலையை பார்க்க முடியாது. இங்கே மட்டும்தான் இருக்காரு. இந்த கோவிலில் 50 மண்டபமானது ஒன்று இருக்குது. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கற்களாலே கட்டப்பட்டு இருக்குது. இந்த கோவில் இருக்க ஒவ்வொரு தூண்லேயும் சிற்பங்களை நிரப்பியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த 50 மண்டபத்தில். இந்த 50 மண்டபத்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இது போல் பலவிதமான சிவலிங்கங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு மாமரமானது இருந்திருக்கு. அதோட வேர் தான் பார்த்திங்கன்னா இது இப்போ தான் சமீபத்தில் இந்த மரமானது விழுந்துட்டு இருக்கு. இந்த கோவிலில் 27 நட்சத்திரத்துக்கான திருவுருவ சிலைகளானது அமைக்கப்பட்டிருக்கு. வேறு எந்த ஒரு கோவில்லையும் இது போல் நட்சத்திரத்துக்கான திருவுருவ சிலைகளை நான் பார்த்ததில்லை. இந்த கோவிலில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். இந்த கோவிலில் இந்த சிலைகளானது எங்கே இருக்குன்னா, பெரிய நந்திக்கு பக்கத்தில் இருக்கும் நடராஜரோட கோபுரத்தில் தான் இந்த 27 நட்சத்திரத்துக்கான சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு.
இது போல் வந்து கருவறையோட வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கற்களால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பச்சை கற்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா கற்களையும் வந்து தமிழ் கல்வெட்டுகளானது வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. கருவறைக்கு வெளி சுற்றுல நாம் வந்து வரும்போது இது போல் வந்து 64 நாயன்மார்களுக்கும் வந்து தனித்தனி சிலைகளாக வந்து இந்த இடத்துல வந்து அமைத்திருக்காங்க. கருங்கற்களாலையும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஐம்பொன் சிலைகளாலையும் வந்து இந்த நாயன்மார்களுக்கு சிலைகளானது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா கோவில்கள்ல இருக்க நந்திகளும் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானை நோக்கி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் வந்து வாசலை நோக்கி அமர்ந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து கடுமையான தண்ணி பஞ்சம் இருந்தப்ப சிவபெருமானுக்காக அபிஷேகம் செய்கிற அர்ச்சகர் ஒருவர் போயிட்டு கஞ்சமலையில் தண்ணி எடுக்க வந்து போகிறாரு. அங்கிருந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அர்ச்சகரை வந்து துன்புறுத்தி அனுப்பி விடுறான். அந்த அர்ச்சகர் நேராக வந்து சிவபெருமானிடம் வந்து முறையிடுறாரு. சிவபெருமான் நந்திய பெருமாளை கூப்பிட்டு அந்த அரக்கனை வந்து அடக்குமாறு சொல்கிறார். அந்த அரக்கனை அடக்க முடியாததுனால வந்து அவரை வந்து வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்யும்போது 8 துண்டுகளாக வந்து அவர் கொம்புனால் வந்து கிழித்தெறிகிறார். அந்த 8 துண்டுகளும் விழுந்த இடம் 8 ஊராக வந்து மாறிடுது. அந்த கஞ்சனோட உடல்ல இருந்து வந்த ரத்தங்களை பார்த்தீங்கன்னா வந்து சுயம்பு லிங்கங்களாக வந்து மாற்றிடுறாரு நந்திய பெருமாள். இப்போவும் வந்து அந்த லிங்கங்களை வந்து நம்ம காஞ்சனகிரி மலை மீது வந்து பார்க்கலாம். அவரோட உடம்புல இருந்து விழுந்த ஒரே ஒரு துளி ரத்தம் மட்டும் வந்து பூமியில் போயிட்டு விழுந்துருது. இந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா வந்து சாகாவரம் பெற்றதுனால ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்ததுனால மீண்டும் உயிர்ப்பித்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நந்திய பெருமாள் இந்த கோவிலில் வந்து வாசலை நோக்கி வந்து அமர்ந்து இருக்காரு. இந்த கோவிலில் கருவறைக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஒரு பாதாள லிங்கமானதும் ஒன்று வந்து இருக்குது. போனீங்கன்னா வந்து மறந்துடாமல் இந்த லிங்கத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க. வில்வக்காட்டுக்குள்ளே சுயம்புவாக வந்து தோன்றினவர் தான் வந்து இங்கே இருக்க சிவபெருமான். அதனால தான் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு வில்வநாதீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயரானது வந்து வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வில்வ இலையும் விபூதியும் வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்குற இந்த பிரசாதமான வில்வ இலையும் விபூதியும் வந்து உண்ணும்போது மந்த புத்தியானது வந்து நீங்கும், குழந்தை பாக்கியமானது வந்து கிடைக்கும், தோல் சம்பந்தமான நோய்களானது வந்து குணமடையும், ஞானமானது வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த கோவிலோட நம்பிக்கையாக வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து கடுமையான தண்ணி பஞ்சமானது வந்து இருக்கப்போ சிவபெருமான் ஒரு நதியை வந்து நீ வா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து ஒரு நதியானது இந்த கோவிலுக்கு அருகே வந்து ஓடுது. அந்த நதி தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க பொன்னை நதியானது. நாம் இப்போவும் வந்து இந்த நதியை வந்து இந்த கோவிலுக்கு அருகில் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலோட தீர்த்தமாக வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கௌரி தீர்த்தமானது தான் வந்து அமைந்திருக்கு. இந்த கோவிலோட தலை விருட்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வில்வ மரம் தான் இந்த கோவிலோட தலை விருட்சமாக வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலானது சென்னையிலிருந்து வரும்போது 124 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதே வந்து ராணிப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது 14 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து தான் வந்து இந்த வில்வநாதீஸ்வரர் கோவிலானது வந்து அமைந்திருக்கு. இது போல் வந்து கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலோட பெருமைகளையும் சிறப்புகளையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து போங்க.